இங்கே உங்கள் முன் இப்படி நிற்பேன் என்று நான் அன்றெல்லாம் நினைத்ததில்லை. ஆனால் என்னை இப்படி இங்கே உங்கள் முன் நிற்க வைத்திருப்பது நிகழும் கேவலமான அரசியல்தான். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவராக கோபப்பட்டுக் கொண்டு எடுத்த முடிவுதான் இது. இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு அல்ல. என்னை பற்றி பேசும் பொழுது இவ்வளவு நாள் ஏன் சும்மா இருந்தார்? நான் என்னைக்குமே சும்மா இருந்ததில்லை. அநியாயம் நடக்கும் போது தேவைப்பட்டால் தட்டி கேட்டிருக்கிறேன். முடிந்தால் சினிமாவில் மூலம், இல்லை என்றால் தனி மனிதனாக நின்று நான் குரல் கொடுத்திருக்கிறேன். 3 வயது முதல் இன்று வரை உங்கள் ஆதரவில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பது எஞ்சிய என் வாழ்க்கையை. அது உங்களுக்காக. இங்கே தென் சென்னை பகுதிக்கு உங்கள் வேட்பாளராக மக்கள் நீதி மையம் அறிமுகப்படுத்துவது நான் விரும்பி என் குழுவுடன் தேர்ந்தெடுத்த ஒரு வேட்பாளர் ரங்கராஜன் IAS அவர்கள். உங்களோட பிரச்சனையை உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இல்ல. நீங்க டெய்லி அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கும் தெரியும். அதற்கான தீர்வு நேர்மையான முறையில் காணப்படும் என்பதை உறுதியளிப்பதற்காக சிறந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். குடிதண்ணீர் பிரச்சனை, பெண்களின் நலன், பெண்களின் பாதுகாப்பு, அதற்காக தனி காவல் பிரிவு, போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது, சிறு குறு தொழிலாளர்களுக்காக கடன் வசதி வழங்குவது போன்ற பல திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த கனவெல்லாம் மெய்ப்பட வேண்டும் என்றால் நம் விரல்கள் மைப்பட வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். செய்ய முடியாத ஆகாய கங்கையையும் பாதாள கங்கையையும் இணைக்கிறோம் என்பது போன்ற திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் செய்து முடிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்திற்குள்ளாகவே செய்து முடிக்கக்கூடிய திட்டங்களுடன் வந்திருக்கிறோம்.